கேஜிஎஃப் 1-2 பாப்பீங்க. அதுக்கு முன்னாடி தங்கலான் பாருங்க. ஆக்டிங்லாம் சான்ஸே இல்ல, சீரியஸாவே செம்மையா இருக்கு. தொடர்ந்து 4 ஷோ 5 ஷோ 6 ஷோ பாத்துக்கிட்டே இருக்கலாம். நீங்களும் உங்கள மாதிரி ஆளுங்க ப்ரோமோட் பண்ணாதான் உண்டு. படம் ஸ்லோவா போகுது, 5 படத்தை எல்லாம் எடுத்துருப்பானுங்க போல. சாங்ஸுமே எல்லாமே நல்லா இருந்துச்சு. நானே தலை ஃபேன். ஆனா விக்ரம் படத்துல ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கேன். அவர் கெட்டப் ப்ரோ கெட்டப்பே இல்ல ப்ரோ, அந்த கெட்டப்ல வாழ்ந்துருவாரு. 5 படத்தை பாத்துட்டு வரவனுங்க தான், எடுத்தவனுங்க தான் இப்ப சொல்லுவானுங்க வந்துட்டு 100% பாரஞ்சித்தோட அரசியல் தான் எல்லாமே இருக்கு. நீங்க என்டர்டைன்மெண்ட் எதிர்பார்த்து வராதீங்க. அவர் அரசியல் இல்லாம ரஞ்சித் எடுக்க மாட்டார் படம். இந்த படத்தோட அரசியலே பாத்தீங்கன்னா நம்ம மனிதர்கள் எப்படி நம்ம வாழ்ந்திருக்கோம், எப்படி எல்லாம் நம்ம மாறி இருக்கோம். பாரஞ்சித் மூவி தான் ப்ரோ, 100% பாரஞ்சித் மூவி. ஒருத்தருக்கு ஒரு இது பிடிக்கும், ஃபேண்டசி பிடிக்கும், காமெடி பிடிக்கும், த்ரில்லர் பிடிக்கும். விக்ரமுக்கு தான் பெரிய ஓ பண்ணும். தங்கலான் தங்கலான் சியான் விக்ரமின் தங்கலான் ரஞ்சித் தன்னனின் தங்கலான் தங்க 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 தங்கலாம். விக்ரமோட செம்மையா இருக்குது. ஸ்கிரீன் பிளே செம்மையா இருக்கு. ஸ்கிரீன் பிளே செம்மையா இருக்குது. இன்னொன்னு ஒண்ணுன்னா கேஜிஎஃப் 1-2 பாப்பீங்க. அதுக்கு முன்னாடி தங்கலான் பாருங்க, அப்போதான் புரியும். கேஜிஎஃப் 1-2 அப்புறம் ஃபர்ஸ்ட் தங்கலான் தான். ஏன்னா கேஜிஎஃப் 1-2 டைரக்டாவே தங்க கோல்டு பத்தி காட்டிடுவாங்க. இது தங்கலான் தான் அந்த மாதிரி இல்ல. எப்படி கோல்டு இது பண்றாங்க, தமிழர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அது மட்டும் தான் காட்டுது. கேஜிஎஃப் மலையாளத்துல ஹீரோ அவங்க எல்லாம் பேன் ஹோல்டா போயிட்டாங்க. விக்ரம்க்கு எடுத்து காட்டணும் இந்த படம். பிளாக் பஸ்டர் இது. கன்ஃபார்மா ஆஸ்கர் அவார்டு கன்ஃபார்மா கிடைக்கும் இதுக்கு. ஸ்கிரீன் பிளே ஜிவி பிரகாஷ் எல்லாம் செம்மையா பண்ணிருக்காரு. இதுல போர் அடிக்கிறதுக்கு ஒரு சீன் கூட இல்ல. தியேட்டர் பாக்கணும். இதெல்லாம் விக்ரம் சார்னா ஆடியன்ஸ் இல்லாம பாக்குறாங்க. சரியா, இதுக்கு ஆடியன்ஸ் கண்டிப்பா இருக்கிறாங்க. விக்ரம் சாருக்கு அவர் ஏன்னா காட்டுறது இல்ல. ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாம் அவனுக்கு தேவையில்லை. சினிமாவை அடுத்த கொண்டு போகும். படம் நல்லா இருக்கு ப்ரோ, செம்மையா இருக்கு. விக்ரமோட ஆக்டிங்லாம் சான்ஸே இல்ல, சீரியஸாவே செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கு, வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. செம்ம, சான்ஸே இல்ல. பார்வதி அவங்களோட ஆக்டிங்லாம் நேச்சுரலா இருந்தது. செம்ம ப்ரோ, சான்ஸே இல்ல. ஆனா சீரியஸாவே அல்டிமேட் ப்ரோ. அவரு குடுக்குற மியூசிக்க பத்தி சொல்லணுமா, சான்ஸே இல்ல. செம்மையா இருந்துச்சு மூவி. செம்மையா இருக்கு, செம்மையா நல்லா இருக்கு. அதெல்லாம் நம்ம சொல்லணுமா, அவர் பக்காவா நடிச்சிருக்காரு. நல்லா பாரஞ்சித்து பயங்கரமா எடுத்திருக்காரு. இப்ப 5 படத்தை பாத்துட்டு வரவனுங்க தான், எடுத்தவனுங்க தான் இப்ப சொல்லுவானுங்க வந்துட்டு படம் ஸ்லோவா போகுது, 5 படத்தை எல்லாம் எடுத்துருப்பானுங்க போல. படம் நல்லா தரமா எடுத்திருக்காரு. ஒர்த்து தான், எல்லாருமே ஒர்த்து தான். படத்துல யாருமே மைனஸே இல்ல. அதுக்குதான் கிளைமேக்ஸ் கொடுத்துட்டாரு. கூஸ் பம்ப்ஸ் பயரா பாரஞ்சித் கொடுத்துட்டாரு. விக்ரமா அதுக்கு ஏத்த எல்லாமே பண்ணிட்டாரு. நல்லா இருக்கும் படம், சூப்பர். விக்ரம் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். மியூசிக் தான் ப்ரோ, தேங்க்ஸ் டு ஜிவி. வெரைட்டி இருக்கா சார்? அதான் நீங்களே பாருங்க, நீங்களே உங்கள மாதிரி ஆளுங்க ப்ரோமோட் பண்ணாதான் உண்டு. விக்ரம் அதான் சார், ஏன்னா அவர் கூட்ட ஆர்வம் இருக்கு அப்படி சார். அவர் மாதிரி நடிக்கிறது யாரும் கிடையாது. வேற லெவல். அவர் கெட்டப் ப்ரோ கெட்டப்பே இல்ல ப்ரோ, அந்த கெட்டப்ல வாழ்ந்துருவாரு. படத்துக்கு கெட்டப் மாத்துவாரு ப்ரோ. கெட்டப்னா கெட்டப், அந்த மேக்கப் மட்டும் இல்ல ப்ரோ, அந்த ஆக்டிங் அதுக்கேத்த மாதிரி மாத்துறது, பாடி லாங்குவேஜ் மாத்துறது, அதுதான் ப்ரோ கெட்டப். கெட்டப்னா மேக்கப் மூஞ்சில போடுறது இல்ல, அந்த பாடி லாங்குவேஜ் மாத்துறது. அது எல்லாமே வாயில போடுற மேக்கப்ப மாத்தி நீங்க பாதி பேர் கெட்டப்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஆளு எல்லாத்தையும் மாத்துவாரு. வாய்ஸ் மாடுலேஷன் வேற லெவல். அதான் சான்சல் ப்ரோ. இது அந்த ஷூட்டிங்கே நேரா போய் பார்த்தேன் தலைவரை. வேற அப்படியே கூஸ் பம்ப் மூமெண்ட் தான். பாரஞ்சித் மூவி தான் ப்ரோ, 100% பாரஞ்சித் மூவி. 100% பாரஞ்சித்தோட அரசியல் தான் எல்லாமே இருக்கு. அவர் அரசியல் இல்லாம ரஞ்சித் எடுக்க மாட்டார் படம். கண்டிப்பா இருக்கு. ரஞ்சித் அரசியல் இல்லாம எடுக்க மாட்டாப்ல. அவருக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு விக்ரம். விக்ரமுக்கு தான் பெரிய ஓ பண்ணும். நடிப்பின் பிதாமகன் அப்படின்னு ஒரு டைட்டில் பொருந்தோம்னா அது விக்ரம் அண்ணனுக்கு மட்டும்தான். ரொம்ப ரொம்ப சிறப்பா உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. தைரியம் அப்படின்னா அது ரஞ்சித் அண்ணன் தான். தைரியமானவங்க தான் இந்த மாதிரி ஸ்கிரிப்டை எடுக்க முடியும். ரொம்ப தைரியமா எடுத்திருக்காரு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ், ஒரு பெரிய பலம். மியூசிக் பயங்கரமா இருந்துச்சு. சாங்ஸுமே எல்லாமே நல்லா இருந்துச்சு.
மோஸ்ட் ஆஃப் எல்லா மூவிலயும் இருக்கு. மேக்ஸிமம் இந்த மாதிரி எடுக்கிற மூவில இருக்கிறது தான் ஓகே. இதுலயுமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு. எப்படி சொல்றதுன்னா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் படத்துல வந்து அவருமே அந்த பொண்ணு காப்பாத்துறவரா தான் இருப்பாரு. பட் அந்த இதுவே அவருக்கு தெரியாம அதை எடுக்கிற சூழ்நிலைக்கு போவாரு. அகைன் அப்புறம் அவரு என்ன அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சு நகைங்களை வந்து கொஞ்சமா எடுத்துட்டு காப்பாத்து கான்செப்டா வச்சிருக்காங்க ப்ரோ. நம்ம முன்னோர்கள் கஷ்டப்பட்டாங்க, இந்த சாதி வேற்றுமை, இந்த சாதியால பிரிவினை இருக்கு, அதுமா அடிப்பட்ட மனுஷங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் கொண்டு அந்த கோல்ட வச்சு எப்படி நம்மள இது பண்றாங்க, நம்ம அடிமைப்படுத்துறாங்க, அதுல இருந்து மீண்டு வந்து நம்ம இது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு விக்ரம் சார் வந்து எஃபர்ட் போறாரு. அவர் தான் மெயின் ரோல். அதுக்கு இந்த படத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ரோ. அதுதான் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். நீங்க விக்ரம் சார் பார்க்க மாட்டீங்க, உங்க ஒரு நம்ம ஏன்ஷியன் பாடுபட்டு தங்கலான அந்த மாதிரி ஒரு கேரக்டரா தான் நீங்க பாப்பீங்க அவரை. இருக்கு ப்ரோ. இதுல பாலிடிக்ஸ் சொல்லியிருக்காரு, சாதி சொல்லியிருக்காரு. ரொம்ப டீப்பா போகாம மேலாக்கா சொன்னாரு, ரொம்ப டீப்பா போல. இதுல மேலாக்கா லைட்டா டச் அப் பண்ண மாதிரி சொல்லியிருப்பாரு. மத்த படத்துல ரொம்ப டீப்பா சொல்லுவாரு. 1001 அப்புறமா அந்த பாப்பீங்களா ஒரு ஃபீல், அது வந்து இந்த லானி தங்கலானி பாட்டு வரும்போது ரொம்ப வைபா இருந்துச்சு. நிச்சயமா பிரம்மாண்டமா இருக்கு. நீங்க என்டர்டைன்மெண்ட் எதிர்பார்த்து வராதீங்க. இது ஒரு ஆக்ஷன் பிளாக் ரொம்ப, ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு இது பிடிக்கும். ஃபேண்டசி பிடிக்கும், காமெடி பிடிக்கும், த்ரில்லர் பிடிக்கும். அந்த மாதிரி எல்லாருமே 100% ஒரு ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஒரு சிலர் தான் வச்சு நம்ம பண்ண முடியும். அந்த கேட்டகரியில இந்த படம் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கலாம். விக்ரம் வந்து உசுர கொடுத்து நடிச்சிருக்காரு. படத்தை போய் கண்டிப்பா தேட்டர்ல பாக்கணும். மியூசிக்லாம் பக்கவா வேற லெவல்ல இருக்கு. எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணதோட 100% 200% சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஐயோ அலப்பற பயங்கரம் தரமாகுது. நானே தலை ஃபேனு. ஆனா விக்ரம் படத்தோட ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கேன். எக்ஸ்பெக்டேஷன் வந்து 100% 200% பூர்த்தி ஆயிருக்கு. எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம். தொடர்ந்து 4 ஷோ 5 ஷோ 6 ஷோ பாத்துக்கிட்டே இருக்கலாம். இப்ப ஒரு சீன் கூட வெறுப்பு இருக்கா? தங்கலான் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம். நம்ம இதுவரைக்கும் அந்த மாதிரி பார்த்திருக்க மாட்டோம். அப்படி ஒரு கதைக்களம் நம்ம 1000 பார்த்ததை விட இது கொஞ்சம் வித்தியாசமான இது. நம்ம அந்த நூற்றாண்டுல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம எப்படி மாறி இருக்கோம், அதிகாரம் நிலம் எல்லாம் எப்படி போயிருக்கு, அதெல்லாம் ரொம்ப அழகா காட்டிருக்காரு சார். மியூசிக்லாம் வேற லெவல். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்தோட அரசியலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனிதர்கள் வந்து எப்படி நம்ம வாழ்ந்திருக்கோம், எப்படிலாம் நம்ம மாறி இருக்கோம் அப்படின்றத நல்லா அழகா காட்டியிருக்காரு. படம் வந்து வேற லெவல். தங்கலான் சியான் விக்ரமின் தங்கலான், ரஞ்சித் தன்னனின் தங்கலான், தங்கலான், தருமாறு ஆக்டிங் இல்ல தங்கலான், தரமான சம்பவம் தங்கலான், தங்கலான், ஜிவி பிரகாஷ் மியூசிக் இல்ல தங்கலான். தங்கலான் படம் சூப்பரா இருக்கு. எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.